2025ஆம் ஆண்டு IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற வேண்டும் என்பதை விட தோனி எப்படியாவது விளையாட வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் பிரார்த்தனையாக இருந்து வருகிறது. அதற்கு சாதகமான ஒரு முடிவைத்தான் BCCIயும் எடுத்துள்ளது. இதனால் அடுத்த கட்ட திட்டத்திற்காக 2 வீரர்கள் மீது CSKவின் தலைமை குழு குறிவைத்துள்ளனர். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற MS தோனியை அன்கேப்டு வீரராக அணிக்குள் கொண்டு வர CSK நிர்வாகம் திட்டம் தீட்டியிருந்தது. அதை மறைமுகமாக நிறைவேற்றும் வகையில் அடுத்த IPL மெகா ஏலத்திற்கு 5 வீரர்கள் வரை தக்க வைத்துக் கொள்ளலாம் என BCCI முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கமாக IPL மெகா ஏலத்தில் 4 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதேபோல 2 வீரர்களை RTM முறை மூலம் வாங்கிக் கொள்ள முடியும். அதாவது வேறு யாரேனும் தங்களது அணி வீரர்களை வாங்கினார் உரிமையுடன் அதே தொகைக்கு மீண்டும் அவர்களை அணியில் எடுத்துக் கொள்ளலாம். இந்த முறையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆலோசனை கூட்டம்தான் இத்தனை நாட்களாக நடந்து வந்தன. அதில் பல அணிகளும் 6 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் 1 வீரரை RTM முறையில் எடுத்துக் கொள்கிறோம் எனவும் கோரிக்கை வைத்தனர். ஆனால் அதற்கு செவிசாய்க்காமல் இந்த முறை RTM வசதி ஒன்று கூட இல்லை. அதற்கு மாற்றாக 5 வீரர்களை தக்க வைக்க அனுமதி கொடுக்கப்படும். அதன்படி ருத்துராஜ் கெய்க்வாட், ஜடேஜா, மதிஷா பதிரானா, சிவம் தூபே ஆகியோரை தக்க வைக்கும். கடைசி வீரராக MS தோனியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். இந்நிலையில் தோனியின் பிரச்சனை முடிந்ததை அடுத்த 2 வீரர்களை குறிவைக்கும் பணியில் அணி நிர்வாகம் களமிறங்கிவிட்டது. அதில் முதல் வீரர் இந்தியாவின் முன்னணி பவுலரான முகமது ஷமி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தற்போது பவர் பிளே பவுலராக இருப்பது தீபக் சாகர் தான். கடந்த IPLல் அவரை 14 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியது. ஆனால் அவருக்கு அடிக்கடி ஏற்படும் காயம் காரணமாக தொடர்ச்சியாக அணிக்கு சிக்கல் தான் உண்டாகி கொண்டே இருக்கிறது. எனவே அவரின் இடத்திற்குத்தான் முகமது ஷமியை கொண்டு வர திட்டமிட்டுள்ளனர். தற்போது குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடி வரும் ஷமி ஓப்பனிங்கிலேயே விக்கெட்டுகளை எடுத்துக் கொடுத்து உதவுகிறார். தோனியின் தலைமையில் சிறப்பாக விளையாடிய பெருமையும் ஷமிக்கு உள்ளது. குஜராத் அணி ஒருவேளை ஷமியை விடுவித்தால் நிச்சயம் CSK அவருக்கு குறிவைக்கும். இந்த பட்டியலில் 2வது வீரராக இருப்பது ரவிச்சந்திரன் அஸ்வின். IPL தொடரில் முதல் முறையாக அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்த CSK அணி தற்போது அவரை ஒவ்வொரு சீசனிலும் புறக்கணித்து வருவதற்கு காரணம் அவர் பேட்டிங் பெரிதாக இருக்காது என்று கூறித்தார். ஆனால் தனது பவுலிங் மற்றும் பேட்டிங் திறமையை சமீபத்தில் நடந்த TNPL வங்கதேச டெஸ்ட் போட்டிகளில் காண்பித்து விட்டார். சென்னை ஆடுகளத்தில் எப்போது எப்படி செயல்பட வேண்டும், பேட்டிங்கில் லோயர் ஆர்டரில் பெரிய தாக்கம் ஏற்படுத்துவது என அவரின் தேவை பெரிய அளவில் இருக்கும். அஸ்வினும் தனது கடைசி கட்ட கிரிக்கெட் வாழ்வை CSK அணியில் இருந்து கொண்டு விளையாடினால் நன்றாக இருக்கும் என வெளிப்படையாக கூறியது உண்டு. அதற்கான திறமையையும் காட்டிவிட்டார். ஒருவேளை அவர் ஏலத்திற்கு வந்தாலும் அவரின் வயதை காரணம் காட்டி பல அணிகள் அதிக தொகை கொடுத்து எடுக்க முயற்சிக்காது. எனவே குறைந்த தொகைக்கே CSK அணி அவரை வாங்கிவிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. IPL மெகா ஏலம் தொடர்பான BCCIயின் முடிவு பல அணிகளுக்கு அதிர்ச்சியாக உள்ள போதும் CSK அணிக்கு அனைத்து விதத்திலும் பெரிய உதவியாக அமைந்துள்ளது.